Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு செம்ம டேஸ்டியான ஸ்பைசி டொமேட்டோ எக் புர்ஜி தான் பண்ண போறோம். இப்படி ஒரு காரசாரமான ஒரு முட்டை பொடிமாஸ் நீங்க உங்க வீட்ல பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா பொடியா கட் பண்ணி இதை சேர்த்துட்டு இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளி, நாட்டு தக்காளியா இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இதையும் சேர்த்து உப்பு சேர்த்து இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்தி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம இந்த பொடிமாஸ் மசாலாவை ரெடி பண்ணணும். இந்த மசாலா மசியலை அப்படின்னா நீங்கள் மத்து அல்லது ஏதாவது ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் அந்த தக்காளி கிரேவி எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த முட்டையை அப்படியே இதில் சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. இது தயவு செய்து நான்ஸ்டிக் பேனில் பண்ணாதீங்க. வேற ஏதாவது ஒரு அயன் பேன் இல்லைன்னா ஒரு இண்டோலியம் பேன் அதில் பண்ணீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான்ஸ்டிக்ல பண்ணா கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பாத்திரத்தோட ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமா மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்குங்க. சான்ஸே இல்லை. ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு சூப்பரான சைடிஷ்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே சைடிஷ். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நிறைய வகையான நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணலாம், சப்பாத்தி ரோல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸும் பெரியவங்களும் ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.